வக்ஃபு வழக்கில் பாஜக அரசின் முக்கிய திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என்று மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்தும் என்றும் கருத்து. குஜராத்தில் உள்ள வந்தாரா மறுவாழ்வு முகாமிற்கு விலங்குகள் வாங்கியது சட்டப்பூர்வமானது. நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. போத்திஸ் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 10 கிலோ தங்கம் பறிமுதல், 18 கோடியே 20 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாக தகவல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மண்டலங்களில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சரிபார்த்து தயார்படுத்தும் பணிகள் தீவிரம். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு என்று வெளியான தகவல் வதந்தி என்று வருமான வரித்துறை விளக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை குலுக்காததற்கு எதிர்ப்பு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் முறையீடு. மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினால் வாக்கு அரசியலா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தங்களின் அடிப்படை பதவியல்ல, பொறுப்புதான் என்றும் அன்பு கரங்கள் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேச்சு. அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா, சுவையா, சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? பிறந்த நாளை ஒட்டி பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் தலைமையில் சுமார் 68,000 வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி ஏற்பு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். பாமக தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிக்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையம் கடிதம் அளித்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு பேட்டி. தேர்தல் ஆணையம் பாமக சின்னத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் தந்தது, அன்புமணியின் தலைவர் பதவிக்கு அல்ல. ராமதாசருக்கும் இடம்தான் பாமக என்று அன்புமணி தரப்புக்கு அருள் எம்எல்ஏ பதிலடி. வடசென்னையில் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிர்வாகிகள் மனு. திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி மனு அளித்தனர். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றி இதயத்திலிருந்து வர வேண்டும். ட்ரம்பிடம் எழுதி தந்தால் கூட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவார் என்று விஜய் குறித்து சீமான் விமர்சனம். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தமே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை விண்ணப்ப பதிவு நீட்டிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. திருச்சியில் தொழிலதிபரிடம் 10 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை தீவிரம். வாகன பதிவெண்ணை வைத்து வடமாநில கொள்ளையர்களுக்கு தொடர்பா என்றும் விசாரணை. மும்பையில் தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்ற மோனோ ரயில். சிக்கி தவித்த 17 பயணிகள் பத்திரமாக மீட்பு. மும்பையில் கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரப்பிரதேசத்திலும் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதியடைந்தனர்.
வக்ஃபு வழக்கில் பாஜக அரசின் முக்கிய திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என்றும் மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்தும் என்றும் கருத்து. குஜராத்தில் உள்ள வந்தாரா மறுவாழ்வு முகாமிற்கு விலங்குகள் வாங்கியது சட்டப்பூர்வமானது. நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. போத்திஸ் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 10 கிலோ தங்கம் பறிமுதல், 18 கோடியே 20 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாக தகவல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மண்டலங்களில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சரிபார்த்து தயார்படுத்தும் பணிகள் தீவிரம். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு என்று வெளியான தகவல் வதந்தி என்று வருமான வரித்துறை விளக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை குலுக்காததற்கு எதிர்ப்பு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் முறையீடு. மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினால் வாக்கு அரசியலா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தங்களின் அடிப்படை பதவியல்ல, பொறுப்புதான் என்றும் அன்பு கரங்கள் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேச்சு. அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? பிறந்தநாளை ஒட்டி பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் தலைமையில் சுமார் 68,000 வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி ஏற்பு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். பாமக தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிக்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையம் கடிதம் அளித்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு பேட்டி. தேர்தல் ஆணையம் பாமக சின்னத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் தந்தது, அன்புமணியின் தலைவர் பதவிக்கு அல்ல. ராமதாசருக்கும் இடம்தான் பாமக என்று அன்புமணி தரப்புக்கு அருள் எம்எல்ஏ பதிலடி. வடசென்னையில் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிர்வாகிகள் மனு. திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி மனு அளித்தனர். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றி இதயத்திலிருந்து வர வேண்டும். ட்ரம்பிடம் எழுதி தந்தால் கூட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவார் என்று விஜய் குறித்து சீமான் விமர்சனம். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தமே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை விண்ணப்ப பதிவு நீட்டிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. திருச்சியில் தொழிலதிபரிடம் 10 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை தீவிரம். வாகன பதிவெண்ணை வைத்து வடமாநில கொள்ளையர்களுக்கு தொடர்பா என்றும் விசாரணை. மும்பையில் தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்ற மோனோ ரயில். சிக்கித் தவித்த 17 பயணிகள் பத்திரமாக மீட்பு. மும்பையில் கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரப்பிரதேசத்திலும் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதியடைந்தனர்.